கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்று காலை வேளையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆசாரியன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று லேவியராகம புஸ்தகத்தில் பார்த்தோம். ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை சவுல் ராஜா செய்தபடியினால் கர்த்தருடைய கோபம் அவனுக்கு வந்தது. அதுபோல புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஊழியக்காரனின் தகுதிகளை பற்றி பார்க்கலாம். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கலாம். ஊழியம் செய்கிறவனுக்கு சில தகுதி விதிமுறைகள் வேதாகமத்தில் உள்ளது. அதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு சபைக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறான். இதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சன்மார்க்கனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனத்தில் பார்க்கலாம். பொறாமை ஒரு எலும்புருக்கி கொடிய நோயை விட கொடூரமானது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோலியாத்தின் தலையை வெற்றியை தேடி கொடுத்தான் ஒரு சின்ன பையனாகிய தாவீது. பெண்கள் ஆடல் பாடலுடன் பாடியதான பாட்டு சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000. இந்த வார்த்தை சவுலினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாவீதுக்கு 10000, எனக்கு வெறும் 1000 மட்டும். ராஜாங்கம் மட்டும் எனக்கு. சவுலின் பொறாமைக்கு முதல் காரணம் இந்த பெண்களின் பாடல். அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை அர்ப்பணிப்பு, தீர்க்கதரிசனம் பேசியது எல்லாம் ஒரு நிமிடத்தில் வீணாய் போய்விட்டது. காரணம் பொறாமை. சவுலுக்கு பிடித்திருந்த பொல்லாத ஆவியை சுரமண்டலம் வாசித்து தாவீது துரத்தினான். அப்படி செய்தும் பலமுறை சவுல் ஈட்டியால் எய்து கொல்ல முயற்சித்தான். தாவீது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினான். தாவீது சவுலுக்கு பயந்து காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் தங்கினான். சரியாக சாப்பிடவோ தூங்கவோ நிம்மதியாக வாழவோ விடவில்லை சவுல் ராஜா. ஒரு நாயை திருத்துவது போல துரத்தினான். ஒரு தடவை தாவீதின் கையில் சவுல் ராஜா மாட்டிக்கொண்ட போதும் அவன் மேல் கை போடவில்லை. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் வளர விருத்தி அடைந்தான். சவுலை விட்டு தேவன் விலகினார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். வேத வசனம் கூறுகிறது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். தாவீதின் பிராணனை வாங்க சவுல் ராஜா தேடி அலையாத இடம் கிடையாது. சவுல் ராஜா தோவைக்கை நோக்கி, நீ போய் ஆசிரியர்களை கொண்டு போடு என்றான். ஏதோமியனான தோவைக்கு ஆசிரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொண்டான். 1 சாமுவேல் 22:18. இவைகளை எல்லாம் தாவீது அறிந்தும் சவுலுக்கு தீமை செய்யும்படி தாவீது எத்தனப்படவில்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போடக்கூடாது என்று தாவீது கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். தாவீது தனிமையாக நின்று கோலியாத்தை கொன்று பெலிஸ்தியரின் கைக்கு தப்புவித்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டான். இது ஆண்டவர் முன்னமே குறிக்கப்பட்டு இருந்ததான ஒரு சம்பவம் ஆகும். சவுலின் முடிவை பற்றி பார்க்கலாம்.
தாவீது தனியாக முறியடித்த பெலிஸ்தியரை சவுல் ராஜாவும் அவன் இராணுவமும் முறியடிக்க முடியாமல் யுத்தத்தில் தோற்று சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் அபினதாபையும் மல்கிசூகாவையும் வெற்றி போட்டார்கள். சவுல் தன் ஆயுததாரியை நோக்கி, இந்த விருத்தசேதனம் இல்லாத இவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் தன் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். 1 சாமுவேல் 31 2, 3, 4 வசனங்கள் பார்க்கலாம். சவுல் ராஜாவினுடைய முடிவு தற்கொலை. அது மட்டுமா, அவனோடு அவன் 3 குமாரரும் வெற்றி கொள்ளப்பட்டார்கள். குடும்பமே அழிந்து போனது. பேர் முதலாய் இல்லாமற் போயிட்டு. சவுல் அழைப்பை மறந்தான், அழைத்த தேவனை மறைந்தான், தன் விரும்பியபடி வாழ்ந்தான். துன்மார்க்கனுடைய முடிவு சவுலுக்கு வந்தது. அவன் உடலை பெலிஸ்தியரின் விக்கிரக கோவிலில் வைக்கப்பட்டது. அவன் ஆயுதங்களை அஸ்தரோத் தேவனுடைய கோவிலில் வைத்து அவன் உடலை பெத்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். 1 சாமுவேல் 39:10. சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் ராஜாவின் முடிவு எவ்வளவு பரிதாபமாய் போய்விட்டது. காரணம், அவனுடைய கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், பொறாமை, அழைப்பை அலட்சியம் பண்ணினான். தேவன் அவனை எதற்காக அழைத்தார் என்பதை மறந்துவிட்டான். ஆகவே அவனுக்கு கிடைத்தது அகோல மரணம். ராஜாக்களின் பட்டியலில் இடம்பெறவில்லை, ராஜாக்களின் கல்லறையில் வைக்கப்படவில்லை. இதுபோல தான் அநேக தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் தேவன் எதற்காக அழைத்தார் என்பதை அலட்சியம் பண்ணிவிட்டு யோனாவை போல தங்களுக்கென்று வழிகளை தெரிந்தெடுத்து தேவனை விட்டு தூரம் போய் ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். யாரெல்லாம் தேவனுடைய அழைப்பிற்கு இணங்கி உண்மையோடும் உத்தமத்தோடும் ஊழியம் செய்தார்களோ அவர்களும் அவருடைய குடும்பமும் அவர்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வசனம் உண்டு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். தேவனுடைய அழைப்பில் உண்மையாக இருப்போம். அடுத்த தொடரில் அழைப்பை அலட்சியம் செய்த யூதாசை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.